சிறிய கிராமம் அது. பச்சை நிற வயல்கள் கண் எட்டும் தூரம் வரை பறந்து விரிந்திருந்தன. அறுவடை முடிந்து எல்லா வீடுகளிலும் சந்தோஷம் குமிழ்ந்து கொண்டிருந்தது. ஏனெனில் அது பொங்கல் திருநாள். அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் இருந்தான். அவன் நகரத்தில் படித்து வந்தாலும் பொங்கல் நாட்களில் தன் பாட்டி வீட்டுக்கு வருவது அவனுக்கு பிடித்தமான விஷயம். இந்த முறை அவன் பொங்கல் பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பினான். பாட்டி, ஏன் நாம பொங்கல் கொண்டாடுறோம் என்று கண்ணன் கேட்டான். பாட்டி சிரித்தபடியே சொன்னாள், பொங்கல் என்பது சாப்பாடு மட்டும் இல்ல கண்ணா, அது நன்றி சொல்லும் திருநாள். அடுத்த நாள் காலை சூரியன் மெதுவாக உதித்துக் கொண்டிருந்தான். பாட்டி வீட்டின் முன்புறம் அழகான கோலம் போட்டாள். மண்பானை, புது அரிசி, பால், கரும்பு எல்லாம் தயாராக இருந்தன. இவையெல்லாம் எதுக்கு பாட்டி என்று கண்ணன் ஆவலுடன் கேட்டான். இந்த அரிசி உழைப்பின் பலன், இந்த பால் பசுவின் பரிசு, இந்த கரும்பு இயற்கையின் இனிப்பு, இந்த சூரியன் எல்லாத்துக்கும் காரணம் என்று பாட்டி மெதுவாக விளக்கினாள். பால் பானையில் பொங்கத் தொடங்கியது. பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் குரல் எழுப்பினார்கள். அந்த சத்தத்தில் கண்ணனின் மனமும் மகிழ்ச்சியால் பொங்கியது. அன்றைய தினம் கண்ணன் தன் தாத்தாவுடன் வயலுக்குச் சென்றான். தாத்தா சொன்னார், நிலமில்லையென்றால் நாம் இல்லை, உழைப்பு இல்லையென்றால் உணவு இல்லை. அப்போது கண்ணனுக்கு புரிந்தது, பொங்கல் என்பது சாப்பிடும் பண்டிகை அல்ல, விவசாயி, இயற்கை, மிருகங்கள், சூரியன் எல்லோருக்கும் நன்றி சொல்லும் நாள். மாடுகளுக்கு பொங்கல் வைத்து மலர் மாலை போட்டு அலங்கரித்தார்கள். கண்ணன் அந்த மாடுகளின் கண்களில் கூட ஒரு அமைதியான சந்தோஷத்தைக் கண்டான். மாலை நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் சாப்பிட்டார்கள். கரும்பு கடித்தார்கள். விளையாட்டுகள் ஆடினார்கள். சிரிப்பும் சந்தோஷமும் எல்லா வீடுகளிலும் ஒலித்தது. அந்த இரவு கண்ணன் பாட்டியிடம் சொன்னான், பாட்டி, இனிமேல் நான் பொங்கலை ஒரு நாள் பண்டிகையா பார்க்க மாட்டேன். இது நம்ம வாழ்க்கையை நினைவுபடுத்தும் திருநாள். பாட்டி அவன் தலையை வருடினாள். அதுதான் பொங்கலின் உண்மையான அர்த்தம் கண்ணா. உழைப்புக்கு மரியாதை, இயற்கைக்கு நன்றி, அதுதான் பொங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.